வாழ்க்கையில் நம்முடைய லட்சியங்களை அடைய சுவாமி விவேகானந்தார் கூறிய 25 முக்கியமான வழிகளை பார்க்கலாம். நீ எப்போதும் உற்சாகமாக இருப்பதுதான் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கான ஒரே ரகசியமாகும். உன் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். லட்சியத்தை பற்றி கொண்டு முன்னேறியபடியே இரு. தன்னையே மறந்து ஒருவன் ஒரு செயலில் ஈடுபடும் பொழுதுதான் அவனால் சிறப்பான சாதனைகளை உருவாக்க முடியும். உங்கள் முயற்சியில் 1000 முறை தோல்விகளை சந்தித்தாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்வதற்கு சிறிதும் தாமதிக்காதீர்கள். உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு. ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பரந்திருக்கிறது. பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம். மலை போல தடைகள் குறுக்கிட்டாலும் மன உறுதியை மட்டும் கைவிடாதீர்கள். உங்களுக்கு சரி எனப்பட்டதை இலக்காக கொண்டு முன்னேறுங்கள். கடுமையாக உழைக்க பழகிக்கொண்டால் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைய முடியும். கஷ்டத்தை நீ நன்கு கவனித்துப் பார். அதில் துணிச்சல் தென்படும். அதை புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னை அலங்கரிக்கும். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. உன்னிடத்தில் நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளே இருக்கின்றன. அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். உன்னை வெல்ல எவரும் இல்லை. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே ஆகிவிடுவாய். வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆகிவிடுவாய். சுமைகளைக் கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். மற்றவர்களின் பேச்சிற்கு காது கொடுங்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள். ஆனால் உங்கள் முடிவில் எப்போதும் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இவற்றுக்கு மேலாக அன்பு, இவையே வெற்றிக்கான படிகள். உங்கள் திறமைக்கு இணையாக உங்கள் இலக்குகளை குறைக்காதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் திறமைகளை உங்கள் இலக்குகளின் உயரத்திற்கு உயர்த்துங்கள். உண்மை, தூய்மை, சுயநலமின்மை ஆகிய இந்த 3ம் எங்கெல்லாம் காணப்படுகின்றனவோ அவற்றை பெற்றிருப்பவர்களை நசுக்கக்கூடிய ஆற்றல் விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ எங்கும் கிடையாது. அனைவரையும் நேசி. எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள். ஆனால் உன் கொள்கையில் உறுதியாக இரு. ஒரு மனிதன் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை அவன் இந்த உலகின் கட்டுப்பாட்டில் உள்ளான் என்று அர்த்தம். அவன் எப்போது அவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறானோ அப்போது உலகையே தனது கைக்குள் கொண்டு வந்துவிடும் ஆற்றல் அவனுக்கு வந்துவிடுகிறது. கத்தி முனையில் நடந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதே. கடினமாக இருந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே. நீ அடைய வேண்டிய லட்சியத்தில் குறியாக இரு. உங்களுடைய குறிக்கோளை மட்டும் கருதாமல் அதை அடையும் வழியையும் சிந்திக்க வேண்டும். இதில்தான் வெற்றியின் இரகசியமே அடங்கியிருக்கிறது.
வாழ்க்கையில் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். என்னால் முடியாது என்று ஒருபோதும் எண்ணிவிடாதீர்கள். இந்த உலகில் உங்களுக்கு எதையும் சாதிக்கும் சக்தி இருக்கின்றது. எப்போதும் பொறாமையை விலக்குங்கள். இதுவரையிலும் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றது ஆகிவிடும்.